ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து 3ஆம் திருமொழியின் 6வது பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைகிறோம். பெரியாழ்வார் யசோதை எதிரிலே குட்டி கண்ணன் அவன் மாடு மேய்த்து வந்த பின் அவனை நீராட்டி அவனுக்கு சோறு ஊட்டி இப்ப ஆரமர அமர்த்தி கண்ணன்ட்ட சொல்றா பெரியாழ்வார் யசோதை, ஏண்டா கண்ணுக்குட்டி மேய்க்க போனேன்னா ஒழுங்கா கண்ணுக்குட்டியை மேய்ச்சிட்டு திரும்பி வர வேண்டிதானே? எதுக்குடா அந்த காளியன் மடுவுக்கு போய் காளியன்னு ஒரு பாம்பை பிடிச்சு அந்த பாம்பு மேல போய் குதிக்கிறேன்னு குதிச்சு அது ஒன்னு அப்படியே சுத்தி வளைச்சு நெருக்கி அப்புறம் அதெல்லாம் உடைச்சு நீ வெளியில வந்து அதன் வாழை பிடிச்சு அது தலைமையில நாட்டியமாடி பாம்போட அந்யோன்யம் பழகவா நீ போன? கண்ணுக்குட்டி மேய்க்க போனேன்னா அத்தை மேய்ச்சிட்டு வர வேண்டிதானே? கருநாகத்தோட உனக்கு என்ன வேலை? ஐயோ, என் வயரெல்லாம் பதறி போச்சுடா, என் வயிறு எரியறது. இது பொறாமையில வயிறு எரியல, வயத்துல நெருப்ப கட்டின்றேன்னு சொல்லுவாளே, அது போல பயந்துட்டு தெரியுமோ? ஊரா அத்தனை பேரும் வந்து சொன்னாடா நீ பண்ணதெல்லாம், ஏன் இப்படி பண்றேன்னு கேக்குறா. 6வது பாசுரம். அஞ்சுடர் ஆழி உன் கையகத்து ஏந்தும் அழகா நீ பொய்கை புக்கு நஞ்சுமிழ் நாகத்தினோடு பிணங்கவும் நான் உயிர் வாழ்ந்திருந்தேன். என் செய்ய என்னை வயிறு மறுக்கினாய் ஏதுமோர் அச்சமில்லை கஞ்சன் மனத்துக்கு உகப்பனவே செய்தாய் காயாம்பூ வண்ணம் கொண்டாய். அஞ்சுடராழி உன் கையகத்து ஏந்தும் அழகா நீ பொய்கை புக்கு நஞ்சுமிழ் நாகத்தினோடு பிணங்கவும் நான் உயிர் வாழ்ந்திருந்தேன். என் செய்ய என்னை வயிறு மறுக்கினாய் ஏதுமோர் அச்சமில்லை கஞ்சன் மனத்துக்கு உகப்பனவே செய்தாய் காயாம்பூ வண்ணம் கொண்டாய். பெரியாழ்வார் யசோதை சொல்றா, அம் சுடர் ஆழி. ஆழி என்றால் சக்கரம்னு அர்த்தம். அம் சுடர்னா அழகான சுடர் வீசக்கூடிய, அழகான ஒளி வீசக்கூடிய. சில ஒளியெல்லாம் பார்த்தா நல்லா பிரைட்டா இருக்கும், ஆனா கண்களுக்கு அருவருப்பா இருக்கும், கண்ணு கூசும். ஆனா சக்கரத்தாழ்வார் பெருமாள் கையில இருக்காரே, நல்ல தேஜஸ், ரொம்ப நல்லா ஒளி வீசுவார். அந்த ஒளி என்பது நம் கண்ணுக்கு இனிமையாகவும் இருக்கக்கூடிய ஒளி, அதுதான் ஆழி. ஆழின்னா சக்கரம், சுடர் ஆழி ஒளி வீசும் சக்கரம். அம்முன்னா அழகிய, அம் சுடர் ஆழி அழகான தேஜஸை உடைய அந்த சக்கரத்தாழ்வாரை உன் கையகத்து உன் திருக்கையிலே ஏந்தும் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய அழகா. உன் திருமேனி ஏற்கனவே அழகு, அதுல சக்கரத்தாழ்வார வேற ஏந்தினா இன்னும் அழகா இருக்கேப்பா. உன் கையகத்து அழகான திருமேனியில அழகான உன் கையிலே ஏந்தும் கையிலே ஏந்தி கொண்டிருக்கும் அழகான்னா. கண்ணன் பார்த்தான், அம்மா ஒரு நிமிஷம் இரு, இப்ப திடீர்னு சக்கரத்தாழ்வார் பேச்சு எதுக்கு வந்ததுன்னு கேட்டான். பெரியாழ்வார் யசோதை சொன்னா, சக்கரம் கையில இருக்குன்னு ஞாபகப்படுத்தணுமோ இல்லையோ அதுக்காகத்தான்னா. நான் என்ன சக்கரம் இருக்கிறத மறந்துட்டேனான்னா? ஆமாண்டா மறந்துட்ட. காளியனால பிரச்சனைன்னா நீ என்ன பண்ணிருக்கணும்னா, பூமராங்க வீசுற மாதிரி நீ சக்கரத்தாழ்வாரை ஏவி இருந்தன்னா அவர் போய் காளியன் அடிச்சுட்டு திரும்ப வந்து உன் கையிலேயே உட்கார்ந்து இருப்பார். ஆனா கையில ஒரு சக்கரம் இருக்கிறதையே மறந்துட்டு உன் கையகத்து ஏந்தும் அழகா, நீ எவ்வளவு அழகா இருக்க, இவ்வளவு அழகான திருமேனி பாம்போட போய் சண்டை போட்டா நல்லா இருக்குமா? கொஞ்சம் கூட நினைவில் கொள்ளாமல் சக்கரத்தாழ்வார்னு ஒருத்தர் இருக்கார், கருதுமிடம் பொருது எதிரிகளை அழிக்கக்கூடியவர். இதுதான் கொஞ்சமா ஞாபகம் இருக்கா? ஞாபகப்படுத்துறதுக்கு வேற வழி இல்லை, அதுக்குதான் பாட்டுல சொன்னேன்னா. இது பாருங்க, ஒன்னொன்னுக்கும் மாமுனிகள் ஆழ்ந்த அர்த்தம் காட்டியிருக்கார். திடீர்னு இந்த பாட்டுல சக்கரம் கையில இருக்குன்னு எதுக்கு சொல்லணும்? எதுக்குன்னா, நீ பாட்டுக்கு பொய்கையில குதிச்சு காளியன் தலையில நாட்டியம் ஆடினியே, நீ ஏண்டா ரிஸ்க் எடுக்கணும்? சக்கரத்தாழ்வார அனுப்பினா அவர் போயிட்டு வந்திருப்பாரே. உன் கையகத்து ஏந்தும் அழகா, இந்த அழகான திருமேனியோடு நீ என்ன பண்ண? நீ பொய்கை பூக்கு. நீனா இன்னொருத்தரை ஏவி அனுப்பாமல் நீயே, சாக்ஷாத் நீயே, பை யுவர் செல்ஃப் பொய்கை பூக்கு. அந்த காளியன் வாழக்கூடிய அந்த பொய்கை, அது விஷத்தை உமிழ்ந்திருக்கக்கூடிய அந்த பொய்கை, அந்த பொய்கை பக்கம் பறவைகள் பறந்து போனா மயங்கி விழுந்து இறந்து போறது, அங்க உள்ள மரம் செடி கொடிகள்லாம் பட்டு போறது, மிருகங்கள் அந்த தண்ணீரை குடிச்சு இறந்து போறது, மனிதர்கள் அந்த பக்கம் போனாலே தோல்வியாதி வருது. அந்த பொய்கை புக்கு, புக்குன்னா புகுந்துன்னு அர்த்தம். அந்த பொய்கைக்குள்ளே நீ மூழ்கினாய்டா. ஒரு கடம்ப மரத்துல ஏறி அங்கிருந்து டமால்னு கீழே குதிச்சு அந்த பொய்கைக்குள்ளே நுழைந்து நஞ்சு உமிழ் நாகத்தினோடு பிணங்கவும் போய் குதிச்சு என்ன பண்ணேன்னா, நஞ்சு விஷத்தை, உமிழக்கூடிய கக்கக்கூடிய நஞ்சுமிழ் விஷத்தை கக்கக்கூடிய நாகத்தினோடு, நாகம் என்றால் இங்கே காளியன் என்ற பாம்பு, அந்த பாம்போடு என்ன பண்ண? பிணங்கவும். பிணங்குதல்னா போர் புரிதல்னு அர்த்தம்.
இந்த சண்டைன்னா கூட சொல்லுவா பாருங்க, அவளுக்கும் எனக்கும் பிணக்கு ஏற்பட்டு எடுத்தும்பா. பிணக்குன்னா சண்டை வந்துடுத்துன்னு அர்த்தம். நாகத்தினோடு பிணங்கவும். ஏன்டா சண்டை போடுறதுன்னா நண்பர்களோட ஏதாவது செல்லமா சண்டை போட்டுக்கோடா, பாம்போட தான் சண்டை போடுவியா? அதுவும் எப்பேற்பட்ட நாகம்? நஞ்சு உமிழ் நாகத்தினோடு பிணங்கவும். நஞ்சை விஷத்தை கக்கக்கூடிய நாகம், அதோட சண்டை போடுறேன்னு போய் இத்தனை நீ பண்ணதுக்கு அப்புறமும் நான் உயிர் வாழ்ந்திருந்தேன், நான் இன்னமும் உயிரோட இருக்கேன் பாரு, என்ன நினைச்சு பார். ஐயோ, நீ அந்த பொய்கைக்குள்ள குதிச்சுட்டேங்கிற செய்தி வந்ததுமே என் பிராணனே போயிருக்க வேண்டாமா, கண்ணனுக்கு என்ன ஆபத்தோ கண்ணனுக்கு என்ன ஆபத்தோ என்று கருதி அதுக்கப்புறமும் கூட இங்க பாருங்க, மணவாள மாமுனிகளுடைய வியாக்கியானம், நீ சண்டை போட்டதுன்னா சாதாரணமா சண்டை போடல, மேன்மேலும் குரோதத்தாலே நஞ்சை உமிழா நின்றுள்ள காளியனாகிற சர்ப்பத்தோடே அது தன் உடலாலே உன்னை கட்ட. கிருஷ்ணா, எனக்கு சொல்லவே பயமா இருக்கு. அந்த பாம்பு அதன் உடம்பால உன்னை சுத்தி வளைச்சுது. அத்தை உதறி புகட்டு அதன் உச்சியில் ஏறி, நீ ஆனா அதை உடைச்சுண்டு அதன் தலைக்கு மேல ஏறின. அதன் வாலை பிடித்து கொண்டு நின்று திளைத்து வாயாலே ரத்தம் கக்கும்படி ஆட, அதன் வாழை ஒரு கையில பிடிச்சிண்டு ரெண்டு திருவடியாலையும் அதன் தலையில நாட்டியமாடி அவன் ரத்தம் கக்கும்படியாக பண்ணி அந்த காளியனை அடக்கினாய். இப்படியாய் கொண்டு அந்யோன்யம் பிணங்கின போது நான் பிராணனோடே இருந்தேனீரே. ஏன்னா பாம்போட இப்படிதான் அந்யோன்யமா அப்படியே கட்டி புரண்டெல்லாம் விளையாடிட்டு வருவியாடா. இதை பார்த்ததுக்கு அப்புறமும் கேட்டதுக்கு அப்புறமும் நான் உயிரோட இருக்கேனேன்னு சந்தோஷப்படு. ஏன்னா இதை கேட்டா இந்த அதிர்ச்சியை என்னால தாங்கிக்க முடியுமா? பகவானுடைய அனுகிரகம் இன்னும் என் பிராணம் போகாம இருக்கு. என் செய்ய என்னை வயிறு மறுக்கினாய். வயிறு மறுக்குதல்னா வயத்தை கலக்கிறதுன்னு அர்த்தம். ஏண்டா உங்க அம்மாவோட வயத்தை எதுக்குடா இப்படிலாம் கலக்கிற? நல்லபடியா போனோம். நான் ஏதோ நீ கண்ணுக்குட்டியை மேய்ச்சிட்டு வருவேன்னு நம்பி உன்னை அனுப்பி வச்சா நீ கருநாகத்தோட சண்டை போட்டு வந்திருக்க. என் செய்ய என்ன காரணத்துக்காகன்னு அர்த்தம். என் செய்ய என்றால் ஃபார் வாட் ரீசன், எதுக்காக என்னை உன் தாயான என்னை வயிறு மறுக்கினாய். எதுக்குடா என் வயத்தை பிடிச்சி இப்படி கலக்கின? வயத்துல நெருப்பு கட்டின்னு இருக்கும்படியாக பண்ண. இந்த செய்தி கேட்டதுமே வயரெல்லாம் கலங்கிடுத்து. ஏண்டா இப்படி பண்ண? ஏதுமோர் அச்சம் இல்லை. ஆமா, உனக்கு பயமே கிடையாதா? சுத்தி இருக்கிறவா என்ன பேசுவா? சரி, அது கவலைப்பட வேண்டாம். அம்மாவுக்கு என்ன ஆகும் இப்படி நாம போய் ஒரு பாம்பு தலையில நாட்டியம் ஆடினா? அம்மாவுக்கு என்ன ஆகும் நினைச்சு பாத்தியா? அதுவும் பயம் இல்லை. சரி, உனக்கே என்ன ஆகும்னு யோசிச்சியா? இந்த பாம்பு எங்கேயாவது கடிச்சுடுத்துனா என்ன ஆறுது? அந்த விஷம் ஏறிட்டா என்ன ஆறுது? அந்த பயம் இருக்கா? ஏதும் ஒரு அச்சம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பயமாவது இருக்குமா? சில பேர் ஊராருக்கு பயப்படுவா, சில பேர் அப்பா அம்மாவுக்கு பயப்படுவா, சில பேர் நண்பர்களுக்கு பயப்படுவா, சில பேர் தனக்கு என்ன ஆகுமோன்னு பயப்படுவா. நீ யாருக்குமே பயப்பட மாட்டேங்கிறியே. ஏதும் ஓர் அச்சம் இல்லை. ஒன்னே ஒண்ணுப்பா, இந்த காளியன் தலையில நாட்டியம் ஆடின பாரு, இதை கேட்டு சந்தோஷப்பட ஒரே ஒரு ஆள் இருக்காருன்னா. கிருஷ்ணன் பார்த்தோம். அப்படியா? இந்த காளிய நர்த்தனத்தை கேட்டு சந்தோஷப்பட்டது யாருன்னா அவன் தான் உங்க மாமா கம்சன்ட்டா. கஞ்சன் மனத்துக்கு உகப்பனவே செய்தா. இந்த காட்சியை பத்தி சொன்னா நாங்க யாரா இருந்தாலும் பதறித்தான் போவோம். ஏன் நம்ம சங்கரா டிவி நேயர்கள், கவசம் கனெக்ட் நேயர்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. ஐயோ, எங்க குட்டி கண்ணன் ஒரு பாம்பு தலையில நாட்டியம் ஆடுறான்னா ஆகா நன்னா ஆடட்டும்னு யாரும் கேட்க மாட்டா. எங்க கண்ணன் நன்னா இருக்கட்டும்னு பாசத்தோடு தான் சொல்லுவா. ஆனா இதை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு ஆள் இருக்கான்னா உனக்கு என்ன தீங்கு நேரும், நீ எப்ப அழிஞ்சு போவ, இதையே யோசிச்சுட்டு இருக்கான் பாரு கஞ்சன். கஞ்சன்னா கம்சன் அர்த்தம். அந்த கஞ்சன் மனத்துக்கு, அந்த கம்சன் மனத்துக்கு உகப்பனவே செய்தாய். உகப்பனா ரொம்ப பிடித்தமான விஷயம். எங்கேயாவது நம்மளாலதான் கொல்ல முடியல, பாம்பாவது கடிக்கட்டும் அப்படின்னு சந்தோஷப்படுவான். கம்சன் மனத்துக்கு பிடித்தமான விஷயங்களையே செய்தாய். அதுவும் பாருங்க, உகப்பனவே செய்தாய்னா வரிசையா அதுதாண்டா பண்ணிட்டு இருக்க. நீ போய் பண்ற விஷமம் எல்லாம் ரொம்ப ஆபத்தா இருக்கு, அபாயகரமா இருக்கு. இதெல்லாம் கம்சன் வேணா சந்தோஷப்படுவான், நாங்க சந்தோஷப்படுவோமா? காயாம்பூ வண்ணம், ஐயோ உன்னுடைய திருமேனி வண்ணம் இருக்கே, காயாம்பூ வண்ணம் கொண்டாய். காயாம்பூ போன்ற அழகான திருமேனி வண்ணம் கொண்டவனே, வேண்டினபடி ஆகிறது இவ்வடிவுக்கு ஒரு வைக்கல்யம் வாராமல் பிழைக்க பெற்றேனே என்கை. பெரியாழ்வாரே சொல்றாளாம், இந்த வடிவம் மாறாம நன்னா இருக்கணும்டா, உன் சேவடி செவ்வி திருக்காப்புன்னு திருப்பல்லாண்டு ஆரம்பிச்சாரே, சேவடி மட்டும் இல்ல, இந்த காயாம்பூ வண்ணம் கொண்ட திருமேனி. அது என்ன காயாம்பூ அப்படின்னா எப்படி இருக்கும்னா, நீங்க இந்த மார்கழி பூ டிசம்பர் பூங்கிற பாருங்க, அது கிடையாது, அது வாசனை கிடையாது. ஆனா அந்த டிசம்பர் பூ வண்ணத்திலேயே வாசனையோடு இருந்தா எப்படி இருக்கும்? அதுக்கு தான் காயாம்பூன்னு பேராம். பூவை பூ என்றும் காயாம்பூ என்றும் அதைத்தான் சொல்வார்கள். அது கிட்டத்தட்ட பாருங்க கண்ணனுடைய திருமேனி வண்ணத்துல இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கும், அழகா இருக்கும், வாசனையாவும் இருக்கும். அந்த காயாம்பூ வண்ணம் கொண்டாய், அப்படிப்பட்ட திருமேனியை நன்னா பாத்துக்க வேண்டாமா? இப்படி எல்லாமா போய் பொய்கையில குதிச்சு பாம்போடியா போய் நாட்டியம் அடுவ என்று சொல்வதுதான் 6வது பாசுரம். அஞ்சுடர் ஆழி உன் கையகத்து ஏந்தும் அழகா, நீ பொய்கை புக்கு நஞ்சுமிழ் நாகத்தினோடு பிணங்கவும் நான் உயிர் வாழ்ந்திருந்தேன். என் செய்ய என்னை வயிறு மறுக்கினாய். ஏதுமோர் அச்சமில்லை.
கஞ்சன் மனத்துக்கு உகப்பனவே செய்தாய், காயாம்பூ வண்ணம் கொண்டாய். அஞ்சுடராழி உன் கையகத்து ஏந்தும் அழகா, நீ பொய்கை புக்கு நஞ்சுமிழ் நாகத்தினோடு பிணங்கவும் நான் உயிர் வாழ்ந்திருந்தேன். என் செய்ய என்னை வயிறு மறுக்கினாய், ஏதுமோர் அச்சமில்லை. கஞ்சன் மனத்துக்கு உகப்பனவே செய்தாய், காயாம்பூ வண்ணம் கொண்டாய். அழகான ஒளி வீசும் சக்கரத்தாழ்வாரை கையில் ஏந்தியவனே, சக்கரத்தாழ்வார் கையில இருக்கிறத மறந்துட்டியா? ஏ அழகா, அழகு மிக்கவனே, நீ பாட்டுக்கு பொய்கையில போய் குதிச்சு விஷத்தை கக்கக்கூடிய அந்த பாம்போடு போய் சண்டை போட்டு இதை கேட்டதுக்கு அப்புறமும் நான் உயிர் வாழ்ந்தேன் பாரு. எதுக்காகடா என் வயத்தை இப்படியெல்லாம் கலக்கிற? உனக்கு பயமே கிடையாதா? கம்சன் மனசுக்கு மட்டும் பிடிச்சமான விஷயங்களை சரியா செஞ்சிட்டு இருக்கியே. காயாம்பூ போல் வண்ணம் கொண்டவனே என்பது பாசுரத்தின் திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். ஓ த லார்ட், carrying the beautiful effulgent disc on your hand, O the handsome Lord, you entered into the pond and fought with a snake which emits terrible venom. Oh, I survived even after listening to that news. Oh Krishna, why did you frighten me like this? Don't you have any fear at all? You are doing all things which are very dear to your uncle Kamsa. Oh, the ironwood flower-hued Lord என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம் இன்னொரு கிருஷ்ணலீலையை சொல்ல போறா. என்னன்னு அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். ஜுடராழி உன் கையகத்தே தும்மழகா, நீ பொய்கை புக்கு நஞ்சுமிழ் நாகத்தினோடு பிணங்கவும் நான் உயிர் வாழ்ந்திருந்தேன். அஞ்சுடராழி உன் கையகத்தே தும்மழகா, நீ பொய்கை புக்கு நஞ்சுமிழ் நாகத்தினோடு பிணங்கவும் நான் உயர் வாழ்ந்திருந்தேன். என் செய்ய என்னை வயிறு மறுத்தேராய், ஏது போரச்சமில்லை. கஞ்சன் மனத்துக்கு உகப்பனவே செய்தாய், காயா பூவண்ணம் கொண்டாய். என் செய்ய என்னை வயிறு மறுக்கினாய், எதுமோரச்சமில்லை. கஞ்சன் மனத்துக்கு உகப்பனவே செய்தாய்,